அன்னைக்கு ஒரு நாள் கன்னியாகுமரி வரைக்கும் போயிருந்தப்ப கடலுக்கு நடுவுல புதுசா கிளாஸ்ல பிரிட்ஜ் ஒன்னு போட்டுருக்காங்க அப்படின்னாங்க. அட இது நல்லா இருக்கே, நேரா போய் பாத்துறோம்னு சொல்லிட்டாங்க. போனா நார்மல் டிக்கெட் 75 ரூபாய்க்கு ஸ்பெஷல் டிக்கெட் 300 ரூபாய் போட்டுருந்தாங்க. உள்ள சரியான கூட்டம். நம்ம 300 டிக்கெட் எடுத்ததுனால லைன்ல நிக்காம நேரா உள்ள போயிடலாம். நான் போன அன்னைக்கு வெயில் 38 டிகிரி செல்சியஸ், வெயில் மண்டைய பொளந்துருச்சு. அங்க நிக்குதுல கப்பல், அந்த கப்பல்ல ஏறி தான் நம்ம அந்த இடத்துக்கு போனோம். ஆனா இவ்வளவு வெயிலையும் கூட்டம் அப்படி ஒரு கூட்டம், எவ்வளவு மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா. நம்ம போக போற கப்பல் இதுதான், எம்எல் குகர்னு போட்டிருக்கு. எல்லாருக்கும் சேஃப்டிக்கு லைஃப் ஜாக்கெட் வேற கொடுத்துட்டு கப்பல்ல ஏத்திட்டாங்க. ரொம்ப தூரம் டிராவல்லாம் கிடையாது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், சல்லுன்னு போய் விட்டுருவாங்க. அதோ தெரியாரு பாருங்க தூரத்துல திருவள்ளூர், அந்த இடத்துக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கோம். அட கப்பல்ல கூட திருக்குறள் எழுதி வச்சிருக்காங்கப்பா. ஒரு 5 நிமிஷத்துல சல்லுன்னு போய் அந்த கரையில இறக்கி விட்டாங்க. சரியான வெயிலா இருக்கு, டக்கு டக்குன்னு திருவள்ளூர் அந்த கிளாஸ் பிரிட்ஜையும் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போனா விவேகானந்தர் பாறை போறதுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டாங்க. நான் அங்கேயே போலங்க, நான் திருவள்ளூர் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா எப்படி இருந்தாலும் இந்த வழியா தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ரைட் போவோம்னு சொல்லிட்டு உள்ள போறப்ப செருப்பெல்லாம் கழட்டி இங்கே விட்டுட்டு போயிடணும் அப்படின்ட்டாங்க.